வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஈஸ்வரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல டேஸ்டான பீர்க்கங்காய் கடையல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ இருக்குது. நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீனில் ஐ கார்ட்ஸில் இதில் எல்லாத்தையும் தரேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம், உங்கள்கிட்ட மண்சட்டி இருந்தால் அது கூட வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயும் நம்ம சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டு கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 3லேருந்து 4 வரமிளகா, மேலே இருக்க காம்பு உள்ளே இருக்க விதை இதெல்லாம் நீக்கிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 4 தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தின் ஸ்லைசஸாக. ஸோ இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை கையில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நம்ம உள்ளே கொட்டிடணும். இது நல்ல மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் நல்ல இதாக இருக்கும், ஜீரணத்துக்கெலாம் நல்லா ஹெல்ப் பண்ணும் அதுக்காக. ஸோ இப்போ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயை மேலே இருக்க தோலெல்லாம் சீவினதுக்கப்புறமா அதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த கடையலுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இதை நல்லா கொதித்து வேக விட்டுடலாம். இதில் தண்ணி விடும், அதனால் தண்ணி நம்ம கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைய போகிறோம். ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி செவத்தோரமாக வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கிட்டோன்னா அருமையான பீர்க்கங்காய் கடைகள் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நான் பணியாரத்தோடு சாப்பிட்டேன். பட் இட்லி, தோசை, பணியாரம் இது எல்லாத்துக்குமே கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் இது அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஈஸ்வரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் டாட்டா, பாய்.